الله الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في شان حبيبه تعليما وتكريما ومحمرا وعامرا: إن الله ملائكته يصلوا على النبي يا أيها الذين أسلموا تسليما. உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற இறைவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாட்டுமாக. மேலும் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை வாழ்க்கை வரலாறாக எடுத்து வளர்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள் அவர்கள் மீதும், குறிப்பாக இந்த நல்லதோர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் குடும்பத்தார்கள் மீதும் என்றென்று குன்றாமல் நின்று நிறைவேற்றுமாக. ஆமீன். அல்லாஹு ரபுல் ஆலமீன் 1,00,000 நபிமார்களுக்கு மேல் படைத்திருக்கின்றான். அதிலேயும் குறிப்பாக 25 நபிமார்களை குர்ஆனிலே கூறுகின்றான். 25 நபிமார்களில் யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தவர். யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா நெயில் என்கின்ற ஒரு நகரத்துக்கு தூதராக அவரை அனுப்பியிருக்கின்றான். நெயில் என்கின்ற அந்த நகரத்தில் காஃபிர்கள் அதிகமாக உள்ளனர். அந்த இடத்துல அவர்கள் போயிட்டு சொல்றாங்க, இஸ்லாத்தை எல்லாம் ஏத்துங்க அப்படிங்கிறாங்க. அங்க உள்ள மக்கள்கிட்ட யாரும், அந்த மக்கள் யாரும் இஸ்லாத்தை ஏத்துக்க முன் வரல. அதோட இவங்க ஒரு 4-5 வாட்டி சொல்றாங்க. அதோட அரசர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏத்துங்க, இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்க என்று. அந்த அரசருக்கு ஒரு பயம் வந்து விட்டது. என்னவென்றால், இவர் ஒரு ஃபசாதை கலப்புறார, ஒரு குழப்பத்தை உண்டாக்குறார, இறைவன் யாரையோ ஒருத்தவங்களை கொண்டு வரார அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்தா நம்மளுக்கு மவுஸ் இல்லாம போயிடும். அந்த இடத்துல அவங்க அந்த இடத்துல அரசர்னா அந்த நாட்டு அவங்களுக்கு கைக்கு கீழே கட்டுப்படுத்துற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அந்த மவுஸ் இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அரசர் என்ன பண்றாங்க, இவரை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டுருங்க, சாப்பாடு தண்ணி எதுவும் அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்பயும் யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திக்ரும் துஆவும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 நாளாக சிறைச்சாலையிலே கிடக்கின்றார்கள். அந்த சைடு ஒரு எறும்பு கூட செல்லாத அளவுக்கு அந்த சைடு பாதுகாப்பு போட்டு, சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்க கூடாதுன்ட்டு அந்த அரசர் ஒரு பாதுகாப்போட வச்சிருக்காங்க. 4வது நாள் சிறைச்சாலையில அலுவலகங்கள் இருப்பாங்களே, அவங்கள விட்டு போய் பார்க்க சொல்றாரு அரசர். அவர்களே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவர் ஏதோ நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்பு ஏத்துன மாதிரி இருக்காங்க யூனுஸ் அலைஹி வஸல்லம். அந்த அவர் கேட்கிறாரு, அங்க போனவர் பார்க்க போனவர் கேட்கிறாரு, இத்தனை நாள் நான் உங்களுக்கு சாப்பாடும் தரல, ஒரு தண்ணியும் தரல, எதுவுமே தரலையா, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா, எப்படி அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கீங்களா, நல்லா உடம்புலாம் எதுவும் குறையவும் இல்லை, உங்களுக்கு சோர்வும் எதுவும் உண்டாகல, எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. ரிஸ்க் நீனா எனக்கு தர, நீனா எனக்கு ரிஸ்க் தரான்னு யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்கிறாங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஒன்றும் புரியாம. எனக்கு தரது அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை அழைக்கின்றான், ஏதோ நீ தர மாதிரி நீ என்கிட்ட கேட்கிற அப்படின்ட்டாங்க. அதோட நான் ஒரு மாதிரி திகிச்சு போயிட்டு, நானும் இஸ்லாத்தை ஏத்துக்க போறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அவர் மட்டும் ஏத்துக்காம அவர் குடும்பத்தார்களும் ஏத்துக்கிட்டார்கள். அவர் இந்த ராஜாக்கு, அந்த அரசருக்கு புரிஞ்சிருச்சு இந்த ஒரு மார்க்கம் இருக்கு அப்படின்ட்டு. இவர் இங்க இருந்தா நம்மளை இந்த இடத்துல இல்லாம ஆக்கிடுவாரு, நம்மளுக்கு ஒரு பவர் போயிடும் அப்படிங்கறத பயந்துகிட்டு அவரை அந்த நாட்டை விட்டு அடிச்சு விரட்ட பாக்குறாங்க. 40 நாள் அவங்க சொல்லிட்டு போறாங்க, 40 நாள் கழிச்சு 40 நாளைக்குள்ள நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கலாம்னா அல்லாஹ் வானத்திலிருந்து மழை நீரை இறக்காமல் நெருப்பு நீராக இறக்குவான் என்று யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யூனுஸ் அலைஹி வஸல்லம் 40 நாள் போயிட்டு 40 நாள் கழிச்சு வராங்க. பாக்குறாங்க, எல்லாம் ஜாலியா கொண்டாட்டமா இருக்காங்க. யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, அல்லாஹ் நம்ம துவா கபூல் செய்யல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல நடந்த சம்பவமே வேற. என்னவென்றால் 40 நாள்
39வது நாள் நைட்டு வரையும் அந்த மக்கள் அனைவரும் பயந்து கொண்டே இருந்தார்கள். அந்த நபர் சொன்ன மாதிரி பயந்து நடந்துருமோ அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில எப்பவும் போல நல்லா கூலிங்கா நல்லா தான் இருக்கு. மதியானம் கொஞ்சம் நேரம் போக போக அப்படியே அந்த இடம் எல்லாம் நெருப்பை பத்தி விட்டு நடுவுல நின்றா எப்படி அனல் அடிக்குமோ அதே மாதிரி அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஹீட்டு ரொம்ப ஓவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதோட அந்த இடத்துல உள்ளவங்க எல்லாம் இறைவனிடம் கையேந்தி துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க, தௌபா செய்யறாங்க. எல்லாம் தௌபா செஞ்சு அல்லாஹ் தாய்க்கும் பாசம் 40 மடங்கு அதிகம் அல்லாஹுக்கு. அல்லாஹ் ரபுல் ஆலமீனுக்கு தாயிடம் பாசம் ஒண்ணுன்னா அல்லாஹ் வந்து 70 மேல் பாசம் உள்ளவன். அப்படிப்பட்டவன் அல்லாஹ் அந்த அவங்க எல்லாம் கண்ணீர் சிந்தி தௌபா செய்யும் போது அல்லாஹ் வந்து அதை மன்னிக்காம இருப்பான். அல்லாஹ் வந்து அதை மன்னித்து விட்டான். அடுத்த நாள் காலையில அந்த ஊரோட வெளியே நின்று எல்லையில நின்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த அன்னைக்கு அவர் அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்று நல்லா சந்தோஷமா இருக்காங்க. எல்லாம் ஈமான் கொண்டு ஏதோ அவங்களுக்கு வந்து அந்த அன்னைக்கு பெருநாள் மாதிரி நல்லா ஜாலியா நல்லா ஜோதியா அந்த ஊரே நிக்குது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்துட்டு தேய்ச்சி போய் நிற்கின்றார்கள். அல்லாஹ் தாலா நம்ம துவாவை கபில் செய்தவில்லை அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் தாலா உங்களை துவாவையும் கபில் செய்தான். அவங்க ஈமானையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால அல்லாஹ் தாலா அந்த நெருப்பு மலை வராமல் தடுத்து விட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அதை புரியாம யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை அந்த ஊரோட எல்லையிலிருந்து பார்த்து கொண்டு அதை பார்த்தா சரியில்லை, அது ஊருக்குள்ள போனா நம்மளை அடிச்சு கொட்டுறாங்க, நம்ம சொன்னதெல்லாம் பொய்ன்னு நினைச்சுப்பாங்க அப்படின்ட்டு அப்படியே அந்த எல்லையில இருந்து போறாங்க. கடல்ல வந்து ஒரு கப்பல் நிக்குது. கப்பல்ல எல்லா மக்களும் ஏறிட்டு இருக்காங்க. அந்த கப்பல்ல உள்ளவங்களோட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போய் ஏறுறாங்க. ஏறி கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது மழையும் வருது, அலையும் வருது, கப்பல் அப்படியே ஆடுது. அப்ப அலையில வந்து கப்பல்லாம் ஆடுது, அங்க எல்லாம் கீழே விழுவுற நிலைமைக்கு வருது. அப்ப வந்து ஒருத்தர் வந்து குதிஞ்சா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், ஒரு அந்த மாதிரி இடத்துல வந்து சீட்டு குலுக்கி போடுங்க, சீட்டு குலுக்கிய போட்டு யார் பேர் வருதுன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேர் வருகிறது. திருப்பியும் போட்டு பார்க்கறாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். திருப்பியும் போறாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். திருப்பி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரே அந்த இடத்துல வரவும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே சொல்றாங்க, நான் தான் அந்த குற்றவாளி நானே குதிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு குதிக்கும் போது தக்பீரோட அல்லாஹ் திக்ர் செய்து அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே குதிக்கின்றார்கள். குதிக்கவும் மீன் ஒன்று வந்து அவங்களை முழுகி விட்டு சென்றது. மீன் அவங்களை முழுகிவிட்டு சென்றது. அப்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எதை பற்றும் கவலைப்படாமல், மீன் முழுங்கி போச்ச, நம்ம எப்படி வெளியே வர போறோம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பத்தி கவலையப்படாம அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று இந்த துஆவை செய்கிறார்கள். லா இலாஹ இல்லா சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்றால் அல்லாஹுவே பரிசுத்தமானவன், அல்லாஹுவே வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை என்று. அதுக்கு அல்லாஹுவே இறைவன், வேற யாரும் இல்லை, நாங்கள்லாம் அநியாயம் செய்யக்கூடியவர்கள், நாங்கள் பரிசுத்தம் இல்லாதவர்கள் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர் வாயாலே சொல்லி துஆவும் செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய துஆவை கபில் செய்துவிட்டு அவர்களை கரை ஓரமாக அந்த மீன் வந்து கக்கியது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சைடு வந்து விழுந்துட்டாங்க. கரையில விழுந்து அவங்கள சுத்தி செடியெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. செடி முளைச்சு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வந்து ஒரு நோயை ஒண்ணு உண்டாக்குனான். சோதனையும் கொடுத்தான் அவனே அதுக்கு சிஃபாவையும் கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அது ஒரு முஅஜிஸாத் அவங்களுக்கு. அவங்க செய்த துஆ குர்ஆனிலே அல்லாஹ் வந்து சொல்றாங்க, அது ஒரு முஅஜிஸாத். மீன் வயிற்றுக்குள் போய் அல்லாஹ் அவங்கள காப்பாத்துனது, அது ஒரு முஅஜிஸாத். அந்த இடத்துல மீன் வந்து கக்கி அந்த மீனோட 40 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தனால அவங்களுக்கு வந்து அலர்ஜி கேன்சர் மாதிரி வந்து, இந்த காலத்துல எல்லாம் கேன்சர்மாங்க அந்த நோய் வந்து அவங்கள வந்து தாக்கியது. அப்பையும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சிஃபாவாக்குவது மூலமா எந்த ஒரு மனிதரும் வந்து அவர்களை வந்து கவனிக்கவும் இல்லை, எந்த ஒரு மனிதரும் அந்த இடத்துல இல்லவும் இல்லை.
அல்லாஹ் தாலா அந்த இடத்துல இருக்கும் போது ஒரு செடியை ஒண்ணு, பூசணிக்காய் செடியை ஒண்ணு வந்து அவங்கள சுத்தி நிழலாக்கணும்.